கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் எனது அன்பின் நல்வாழ்த்துதலையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய பகலின் குளிர்ச்சியான நாளின் தியான வசனம் எஸ்ரா 1 அதிகாரம் 6 வசனம். வெள்ளி பனிமுட்டுகளையும் பொன்னையும் மற்ற வஸ்துக்களையும் மிருக ஜீவன்களையும் உச்சிதமான பொருள்களையும் கொடுத்து அவர்கள் கைகளை திடப்படுத்தினார்கள். பெர்சியா ராஜாவாகிய கோரேஸ் பாபிலோனில் உள்ள யூத மக்கள் எல்லாரும் பொன் வெள்ளி மிருக ஜீவன்கள் எல்லாவற்றையும் எருசலேம் தேவாலயத்தை கட்டுவதற்காக காணிக்கையாக கொடுத்து உதவி செய்திட வேண்டும் என்று ராஜாவாகிய கோரேஸ் அறிவிக்கிறார் என்று தன்னுடைய எல்லா நாடுகளிலும் எழுதி அனுப்பி விளம்பரம் பண்ணினான் என்று பார்க்கின்றோம். எந்த பாபிலோன் ராஜா எருசலேம் தேவாலயத்தை இடித்து தரைமட்டமாக்கினானோ அதே பாபிலோன் ராஜா தோற்று போன உடனே ஜெயம் பெற்ற புதிய பாபிலோன் ராஜாவை வைத்து ஆண்டவர் எருசலேம் தேவாலயத்தை கட்டுவதற்கான ஆவியை ஏவினார் என்று நாம் பார்க்கின்றோம். அப்போது கோரேஸ் ராஜாவின் விளம்பரத்தை பார்த்த யூதா பென்யமின் வம்சங்களின் தலைவரும் ஆசாரியரும் லேவியரும் அல்லாமல் எவர்கள் ஆவியை கர்த்தர் ஏவினாரோ அவர்கள் எல்லாரும் எழும்பினார்கள். ஒரு பக்கம் அடிமைத்தனம் நீங்கி சுதந்திரமாய் எருசலேமில் வாழப்போகிறோம் என்றும் மறுபக்கம் இடிக்கப்பட்ட ஆலயம் கட்டப்பட போகிறது என்கிற சந்தோஷத்தில் அவர்கள் எல்லாரும் எழும்பினார்கள். எழும்பி அவர்களை சுற்றிலும் குடியிருக்கிற எல்லா யூதர்களும் மன உற்சாகமாய் காணிக்கைகளை கொடுத்து வெள்ளி பனிமுட்டுகளையும் தங்கத்தையும் மற்ற வஸ்துக்களையும் மிருக ஜீவன்களையும் விலையுயர்ந்த பொருள்களையும் கொடுத்து முன்னணியில் நின்று கட்டுமான வேலைகளை செய்கிறவர்களிடம் கொடுத்து அவர்கள் கைகளை திடப்படுத்தினார்கள். இன்றைக்கும் ஆலய கட்டுமான பணிகளானாலும் ஊழிய காரியங்களானாலும் மன உற்சாகமாய் நாம் ஆண்டவருக்கென்று அவர் தந்த ஆசீர்வாதங்களில் ஒரு பகுதியையோ அல்லது தகுதிக்கு மிஞ்சியோ நாம் கொடுத்து பணிகளை திடப்படுத்த வேண்டும் என்று கற்றுக்கொள்கிறோம். இப்படித்தான் ஒரு ஆலமரத்தின் விதை ஒரு இடத்தில் விழுந்து முளைத்தது. அது மரமாவதற்கு ஏறக்குறைய 10 ஆண்டுகள் ஆகிவிட்டது. அந்த மரத்தில் பழங்கள் பழுக்கிற போது நிறைய பறவைகள் வந்து தன்னுடைய பசியை ஆற்றிக்கொள்ளும். பின்பு அவைகளின் எச்சங்கள் விழுகிற இடத்திலெல்லாம் ஆலமரம் முளைக்கும். இப்போது இந்த ஆலமரம் 50 ஆண்டுகளில் அதன் தண்டு நாம் பிடிக்க முடியாத அளவுக்கு மிகப்பெரிய தண்டுகளாகி விடுகிறது. பின்பு அதன் தண்டு வயதானதினாலே பலவீனமடைந்து ஆங்காங்கே துவாரம் விழுகிற நிலைமை ஆகிவிடுகிறது. தண்டு பலனற்று போய்விடுகிறது. இதற்கிடையில் ஆலமரத்தின் விழுதுகள் ஆங்காங்கே தொங்கிக் கொண்டு இருந்தது. நாளடைவில் அந்த விழுதுகள் நிலத்தை தொட்டு கொண்டு இருந்தது. பின்பு வேர்கள் விட்டு எல்லா விழுதுகளும் மரமாகிவிட்டது. இப்படி வருஷா வருஷம் விழுதுகள் மரமாகி தாய் மரத்தின் தண்டுகள் பலவீனமாக இருப்பதற்கு பதிலாக அது விழுந்து போகாமல் மரமும் தண்டும் திடப்பட்டு விடுகிறது. விழுதுகள் மரமாகி தாய் தண்டை பலமடைய செய்கிறது. அதை போல இயேசுவே தாய் தண்டு, நாம் எல்லாரும் விழுதுகள். நாம் ஒவ்வொருவரும் இயேசுவிலிருந்து உண்டான விழுதுகள். இதைத்தான் கோரேஸ் ராஜா விழுதுகளாகிய நீங்கள் எழும்பி உங்கள் ஆலயத்தை கட்டுங்கள் என்று கூறுகிறார். இதை கேட்டுக்கொண்டிருக்கும் எனக்கன்பானவர்களே, விழுதுகளைப் போல அடிமைகளாய் பாபிலோனிலும் பல நாடுகளிலும் குடியிருந்த யூதர்கள் கோரேஸ் ராஜா மூலமாக எழும்பி பலனடைந்து எருசலேம் தேவாலயத்தை கட்டுவதற்கான பணிகளுக்கு என்னென்ன வேண்டுமோ எல்லாவற்றையும் கொடுப்பதற்கு மன உற்சாகம் உள்ளவர்களாய் இருந்ததும் அல்லாமல் அதை கொடுப்பதற்கு முன் வந்து கொடுத்து யூத மக்களின் தலைவர்கள் ஆசாரியர்கள் எல்லாருடைய கைகளையும் திடப்படுத்தினார்கள். நாம் எப்படியும் கட்டிவிடலாம் என்கிற நம்பிக்கை ஊட்டினார்கள். நாமும் ஆண்டவருடைய பரலோக ராஜ்ய கட்டுமான பணிக்கு நம்மையும் நமக்குரியவைகளையும் கொடுத்து உழைத்து திடப்படுத்துவோம். ஆசீர்வாதம் பெறுவோம். கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஜெபம். அன்பின் ஆண்டவரே, இந்த அருமையான நல்ல நாளுக்காக நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறேன். இப்பொழுதும் இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் ஆண்டவரே உமக்கடுத்த காரியங்களிலே ஆண்டவரே பரலோக ராஜ்ய கட்டுமான பணிக்கு தங்களையும் தங்களுக்குரியவைகளையும் கொடுத்து உழைத்து மக்களுடைய கைகளை திடப்படுத்தி ஆசீர்வாதம் பெற உதவி செய்தரணும். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே தாழ்மையோடு வேண்டிக் கொள்கிறேன் பிதாவே. ஆமென்.